ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையா ஓடனா இல்ல தாய்லாங்கடல ஓடக்கூடிய பழைய இருமையில பஸ் ஓட்டிட்டு நீங்க பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? இந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க. தரம் இருக்காது. ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்கும். இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறுனே, புதிய புதுசுங்க. சாலையெல்லாம் சபக்கூடியா இருக்கு, அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்தவனுக்கு எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி ஓடிடும். அப்படியே தான் இருக்கு. அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. அங்க இருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா? இப்படித்தான் மலேசியா, இப்படியா மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கா? வெள்ளத்துல மிதக்குதா? சாலையில நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளா தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்தை விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதல்ல ஆட்சி. வெள்ள நீர் வடிந்து வெண்ணல் நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ. வெள்ளம் வடிந்து போட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரமுடான்னு அதுக்கு வழி செய்யறதா ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க. ஏதோ ஒண்ணு மலையை வெட்டி ரோட போட்டுறணும், காடை அடிச்சு ரோட போட்டுறணும், வேகமா போகணும். வீட்டுக்கு போவியா சுடுகாட்டு போவியா? எல்லாத்தையும் விட்டுட்டு அதுல அவங்க தெளிவா தான் சொல்றாங்க. எனக்கு யாரும் போட்டி, எனக்கு போட்டி இருக்கா? என் கருத்துக்கு போட்டி இருக்கா? ஒருத்தர் இருமொழி கொள்கை பாரு, ஒருத்தர் கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. நான் ஒரே மொழி கொள்கை தமிழ், என் உயிர் மொழி கொள்கை தமிழ். என் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ. இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா? அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிறோம். அப்ப அவர்களுக்குள்ளதான் போட்டி. அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க, நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, நாங்க வாக்கு விற்க கூடாதுங்கிறோம். மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம், அதை விற்க கூடாதுங்கிறோம். என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்தினது யாரு? இந்த கட்சிகள். ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளுக்குள்ள போட்டி. அப்ப அவங்க சரியா தானே சொல்றாங்க, நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க ஒரு தொகுதிக்கு 30 கோடி 15 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணுவாங்க. நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை. அப்போ வேற தானே, நாங்கள் அந்த போட்டியில் இல்லை தானே. ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது. போட்டியில் இல்லை, அவங்க எனக்கு போட்டி இல்லை, எனக்கு யாருங்க போட்டி இல்லை.